எதிர்க்கட்சியால் தோற்கடிக்கப்பட்டதை விட சொந்த கட்சியினரால் அதிக முறை தோற்கடிக்கப்பட்ட ஒரு கட்சி காங்கிரஸ். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் ஆட்சி அமைத்ததன் மூலம் வட இந்தியாவில் இன்னும் பாஜகவிற்கு சிம்ம சொப்பனம் என நிரூபித்தது காங்கிரஸ். இதனை பாஜகவே தாங்கிக் கொண்டாலும் காங்கிரஸில் உள்ள சில வாரிசு தலைவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காங்கிரஸ் அரசை கவிழ்த்து வீட்டிற்கு அனுப்ப முடிவு செய்து காய் நகர்த்த தொடங்கியுள்ளனர். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் 6 முறை முதலமைச்சராக இருந்தவர் வீரபத்ர சிங். மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர். மாநிலத்தில் குடும்ப ஆதிக்கம் நிலவுவதை மக்கள் விரும்பாத நிலையில் பேருந்து ஓட்டுநரின் மகனான மாணவர் சங்க தலைவராக இருந்த சுக்வீந்தர் சுகு என்ற காங்கிரஸ் தொண்டரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி மாநிலத்தை வென்றது காங்கிரஸ். இந்த நிலையில் வீரபத்ர சிங்கிற்கு முக்கிய சாலையில் சிலை வைக்க காங்கிரஸ் மறுப்பதாக கூறி அவரது மகனும் அமைச்சருமான விக்ரமாதித்யா சிங் கட்சி தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். நடந்து முடிந்த மாநிலங்களவை தேர்தலில் 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக கட்சி மாறி வாக்களித்தனர். இதனால் காங்கிரஸ் கட்சியின் பெரும்பான்மை பலம் கேள்விக்குறியானது. இதனை அடுத்து 6 எம்எல்ஏக்களின் பதவியை பறித்து சட்டப்பேரவை சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமென பாஜக வலியுறுத்தியுள்ளது. தற்போது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினால் காங்கிரஸ் அரசு தப்புமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனிடையே பாஜக எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட 15 பேரை சஸ்பெண்ட் செய்து பட்ஜெட்டை வெற்றிகரமாக தாக்கல் செய்த காங்கிரஸ் அரசு சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. இதனால் எதிர்வரும் 3 மாதங்களுக்கு காங்கிரஸ் அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. ஹிமாச்சல் சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 68 இடங்களில் காங்கிரஸ் 40 இடங்களிலும் பாஜக 25 இடங்களிலும் வென்றன. சுயேட்சைகள் 3 இடங்களில் வென்றனர். மாநிலங்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் போது தங்கள் எம்எல்ஏக்கள் 6 பேரை மத்திய சிஆர்பிஎஃப் படை மற்றும் பாஜக ஆளும் ஹரியானா மாநில காவல்துறை கடத்தி சென்றதாக ஹிமாச்சல் முதலமைச்சர் சுக்வீந்தர் சுகு குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஹிமாச்சலில் உள்ள ஒரே மாநிலங்களவை இடத்திற்கு காங்கிரஸ் வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்கி போட்டியிட்டு தோல்வியை தழுவியது குறிப்பிடத்தக்கது.